ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. தமிழில் பார்த்துருப்பீங்க. 2026 வந்து எஸ்ஏபிசி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ 2026 4 தேர்வுகள் வந்து நடக்கிறதுக்கு வந்து டிசம்பர் மாதமே 2025 டிசம்பர் மாதத்திலேயே ஒரு ஆனுவல் பிளானர். ஸோ எந்த வருடமும் இல்லாமல் புதுசாக 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஆனுவல் பிளானர். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் அப்படின்றத நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம், அதுவும் 2025 இறுதியிலேயே ஆனுவல் பிளானர். ஸோ என்னோடய பழைய வீடியோ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அரசியல் தேர்தலுக்காக அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருப்போம், அப்போவே சொல்லியிருப்போம். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்திருப்போம். இப்போது 2027க்கான ஆனுவல் பிளானரை விட்டுட்டாங்க. அதாவது 2026 வைக்க வேண்டிய அந்த தேர்வுகளை ஃபுல்லாகவே மாற்றி அமைத்து 2027 வைப்பதாக கூறியிருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து புதிய அரசு, இதற்கு முன் அனுபவம் இல்லாத அரசு, இதற்கு முன் இருந்த இரு மாபெரும் அரசியல்கள் வந்து என்ன ஆட்சி பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த பணியிடம் அப்படின்றது எப்படி அப்படின்ற விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த குறை நிறைகளை வந்து நிவர்த்தி பண்ணி, இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா, அந்த முறைகேடுகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு தெளிவாக நம்ம செய்யணும் அப்படின்ற சில விதிகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள், பள்ளிகள், புதிய பள்ளிகள், அந்த இதுக்கான லஞ்சம் இல்லை, எங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் 3 லட்சம் கேட்டாங்க அப்படின்றது மாதிரி ஒரு தகவல் வந்து பள்ளி மேலாண்மை குழுவிலிருந்து அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆம்னி பேருந்துகளோட கூட்டமைப்பிலிருந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. எங்களுடைய வண்டிக்கு வந்து பெர்மிட்டுக்கு வந்து நிறைய பணம் இதற்கு முன்னாடி வந்து செலவழித்தோம், பட் இப்போது வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் எங்களுக்கு அந்த பெர்மிட்லாம் கிடைக்குது, லஞ்சம் எதுவுமே இல்லாமல். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அரசு பேருந்தில் என்ன கட்டணமோ அதே கட்டணத்தில் எங்களுடைய பேருந்தை இயக்குவதற்கு 500 பேருந்துகள் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இதற்கு ஒப்புதல் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்குமா, நிறைய விஷயங்கள், பார்ட்டி ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓஹோ இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிவருது. ஸோ அப்போ நம்ம என்ன புரிதல் ஏற்படுது அப்படின்னா, இந்த பணியிடங்களை தள்ளி வைக்கிறதுக்கான காரணம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் செய்யணும், வெளிப்படைத்தன்மையோட. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு 3 வருஷம் கேஸு அது இதுன்னு ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகாமல் செய்யக்கூடிய வேலையை நிதானமாக சரியாக செஞ்சு இந்த பணியிடத்தை நிரப்பணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் ஒரு வேளை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? சரி, ஓகே. 2027 எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. 2026 எஸ்ஏபிசி தேர்வு நடைபெறுமா அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இல்லையா? அப்போ அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த 2026 இந்த தேர்வு நடைபெறுவதற்கு 50-50 சான்சஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்வு 2027 வச்சா அதன் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது இந்த அரசுக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சால் கட்டாயமாக அப்படி வைக்க மாட்டாங்க. இந்த தேர்வை அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணுறதுனால வயது தளர்வு தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் எவ்வளோ பேர் அடியாவாங்க அப்படின்றது இந்த அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச சில முயற்சிகளை செஞ்சுருந்தோம். நம்ம மாணவர்கள் மூலியமாகவும் அதை செஞ்சுருந்தோம். ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கட்சி தலைவர்கள் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி வைக்கக்கூடாது, 2026 வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளோ இல்லை கோரிக்கைகளோ நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை தற்போது வரை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு 2 மாத காலமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ சரியாக இருந்துச்சுன்னா அது யார் சொன்னால், அவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன், இவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு கருத்துக்கள் வந்தாலும் அந்த கருத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்று நடைமுறையில் படுத்துகிறாங்க. அப்படி தான் இந்த ஆட்சி அப்படின்றது இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கட்சி தலைவர்கள் அறிக்கை வெளியிடும்போது அதை உன்னிப்பாக இந்த அரசு கண்டிப்பாக பரிசீலனை பண்ணும், அதை பார்க்கும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுடைய கோரிக்கை நியாயமாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்வை 2026 வைப்பதற்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், மற்ற கட்சி தலைவர்கள், இவங்களை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய SAPC மாணவர்கள் ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி அனுப்புனர். உங்களுடைய பெறுநர் மதிப்புக்குரிய ஐயா இன்னவர் அப்படின்னு போட்டு, ஐயா அந்த மாதிரி 2026 SAPCக்கான தேர்வு அறிவிப்பு கொடுப்பதாக 2025 ஆனுவல் பிளானர் விட்டாங்க. இப்போ எந்த காரணத்தினால்னு தெரியல, ஒரு வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த ஒரு வருஷம் தள்ளி வைப்பதனால் 2027க்கு இந்த தேர்வு மாற்றப்படுவதனால் எங்களுக்கு ஒரு வருடம் என்ன ஆகுது அப்படின்னா வயது தளர்வு போயிடுது. ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஸோ எலிஜிபிலிட்டி 30, 32 அந்த மாதிரி ஒவ்வொரு தகுதி இருக்குது. பிசிக்குனா 25, இந்த மாதிரி ஒவ்வொரு வயது தளர்வு இருக்குது. இப்படி இருக்கும்போது நாங்கள் அடுத்த வருஷம் வைக்கும்போது அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா வரமாட்டோம். அப்போ எங்களால் அந்த தேர்வை எழுத முடியாது. ஸோ அந்த தேர்வுக்காக நாங்கள் 2-3 வருடங்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், திருமணம் கூட முடிக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு வருடம் தள்ளி போவதனால எங்கள் வாழ்க்கையே ஒரு வருடம் பின்னோக்கி என்ன செய்யுது அப்படின்னா செல்லுது. ஸோ இதுதான் எங்களுடைய லட்சியம், கனவு, இந்த தேர்வு தான். ஸோ இந்த தேர்வுக்காக தான் எங்களுடைய வாழ்க்கையில் 2-3 வருடங்களை நாங்கள் செலவழித்து இந்த தேர்வுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தை தள்ளி வைக்கும் பொழுது எங்களுக்கு மேலும் ஒரு வருடம் என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த தேர்வை உடனே நடத்தும்படி நீங்கள் அரசுக்கு பரிந்துரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் பெருமக்கள், மற்ற கட்சி தலைவர்கள் இவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்கும்போது அவங்க அதை கட்டாயமாக தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒரு பேட்டியாகவும் அவங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் எழுதி கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்படி நிறைய பேர் கொடுக்கும் பட்சத்தில் நிறைய அமைச்சர்கள் பேட்டி கொடுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக என்ன செய்வாங்க, அது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட தெரிவிப்பாங்க. பட் எதிர்கட்சிகளில் உள்ளக்கூடிய எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அதை ஒரு பேட்டியாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா டிவியில் கொடுப்பாங்க, பத்திரிகை செய்தியாகவும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இது மேலே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்வைக்கு கண்டிப்பாக செல்லும். அப்படி செல்லும் பொழுது இதை பரிசீலனை செய்து இந்த ஆண்டு SAPC, பேன் எஸ்ஏ, டெக்னிக்கல் எஸ்ஏ இந்த மாதிரி தேர்வுகளை நடத்துவதற்கு டெக்னிக்கல் எஸ்ஏலாம் எத்தனை வருஷமாக தள்ளி போய்கிட்டு இருக்குது. 2023 அந்த வருஷமாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அரசுக்கு தெரியும் பட்சத்தில் சீக்கிரமாக இந்த 2026 இந்த தேர்வை வைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஸோ இந்த தேர்வை வைக்கும்போது நிறைய பேர் இந்த கோரிக்கையோடு சேர்த்து உங்களுடைய இன்னொரு கோரிக்கையான கொரோனா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பெர்மனண்டாக வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் சேர்த்தே என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக இது மேலே இருக்கவங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்கும்பொழுது பரிசீலனை செய்து 2026 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய SA அண்டு PC தேர்வுகள் வரலாம். இது யாரோட கையில் இருக்குன்னா, எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான அமைச்சர் பெருமக்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோரிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நிறைய கோரிக்கை போகும்பொழுது இது ஒரு முக்கியமான பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக அவங்களும் ஆராய்ந்து அதை ஒரு பத்திரிகை விளம்பரமாக கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பாசிபிள் இருக்குது. ஸோ இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்போ போனால் பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி பார்த்து இந்த ஒரு விஷயத்தை ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 இந்த தேர்வு நடைபெறும். நம்ம சும்மா இல்லை, நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நேரடியாக சந்தித்து சென்னையில் போய் சந்தித்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதுபோக கட்சி தலைவர்கள்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது யாருன்னு சொல்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா அது ஒரு அரசியலாவோ இந்த மாதிரி போயிடக்கூடாது. ஸோ நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் செய்யும் பட்சத்தில் கோரிக்கைகள் நிறைய என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்படி வரும்போது அதை செவிசாய்த்து உடனடியாக செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026 தேர்வு
வரலாம், வரும் அப்படின்னு நம்ம முழு மூச்சோடு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்பலாம். ஓகேவா? ஸோ அறிவிப்பு எப்போது அப்படின்றது நம் கையில் தான் இருக்கிறது. ஸோ இணைந்திருங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.